குக்கு வித்து கோமாளி செட்டில் திவாகர் எப்படி நடந்துக்கிட்டாரு, மாக்காப்பா பற்றி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு அறந்தாங்கி நிஷா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஒரு வீடியோவை பிரபலமான பிக் பாஸ் ரிவ்யூவராக இருக்கக்கூடிய ஜோ மைக்கேல் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அறந்தாங்கி நிஷா என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக குக்கு வித்து கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டு திவாகர் மாக்காப்பா பற்றியும் ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த விஷயங்களை பற்றியும் பல விஷயங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. சொல்லப்போனால் குக்கு வித்து கோமாளி ஷோவில் ஆரம்பத்தில் உள்ளே போனப்போ திவாகர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார். வந்த உடனேயே அவரோட செயல்கள்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருந்துச்சு. பக்கத்தில் நின்று இருந்த என் மேலே கண்ட இடத்துல கை போடுறது, டபுள் மீனிங் ஜோக் பேசுறது, பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் இருக்காருன்னு தெரிஞ்சும் காது கொடுத்து கேட்காமலே வார்த்தைகளை பயன்படுத்துறதுன்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணார். அதுக்கப்புறமா சுனிதா கிட்ட தான் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டாரு. சுனிதா அப்படிங்கிற பேரை டீசெண்டாக கூப்பிடாம சுனிதா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ரொம்ப அழுத்தி ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த மாதிரி பேசுறது, அடுத்தவங்க முகம் சுகமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் கேட்கவே முடியல. சொல்லப்போனால் மாக்காப்பா பற்றி அவர் சொன்ன எந்த ஒரு விஷயமும் உண்மை கிடையாது. இது எல்லாமே அவர் பண்ண தப்புலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு தப்பு எல்லாத்தையுமே அப்படியே குக்கு வித்து கோமாளி டீம் பக்கம் திருப்பிட்டாரு. இதனால நாங்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எந்த இடத்துல கூப்பிட்டாலும் திவாகருக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதுக்கான ஆதாரம், ஆடியோ, வீடியோ எல்லாமே எங்கள் கையில் இருக்குது. தக்க நடவடிக்கை எடுக்கணும். திவாகர் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அவர் விட்டால் இன்னும் நிறைய பேரை பற்றி தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்தை தெரிவிச்சிருப்பாரு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவர் சொல்கிறதுல 100க்கு 100 உண்மையே கிடையாது. அவர் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது, அவர் பெண்கள்கிட்ட ரொம்ப மோசமாக பேசினது, இது மட்டும்தான் உண்மை. அவரை இரும்பு கம்பியால் தாக்கினாங்க, அவரை இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிருக்காங்க, அவர் தரக்குறைவாக பேசியிருக்காங்கன்னு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எதுவுமே உண்மை இல்லை. எந்த நேரத்தில் எங்கே கூப்பிட்டாலும் குக்கு வித்து கோமாளி இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் நேரில் சாட்சி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் திவாகருக்கு எதிராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, இத்தனை நாட்கள் திவாகர் மேலே கூட மிஸ்டேக் இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்காக திவாகர் மேலே மட்டும் தான் தப்பு இருக்கு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆப்போசிட்டில் மாக்காப்பா புகழாக என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை தப்பு முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் தானாக சொல்லும்போது திவாகர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, 10 நாட்களில் பிரதீப் ரங்கநாதோட எல்லைக்கே திரைப்படம் எவ்வளோ வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிரதீப் ரங்கநாதன், விக்னேஷ் சிவன் கூட்டத்தில் உருவான திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்கள் ஆகுது. இந்த படத்தை நயன்தாரா அப்புறம் லலித் குமார் இவங்க 2 பேருமே சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்ச இந்த படத்துல கீர்த்தி ஷெட்டி கதாநாயகன் நடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா, சீமான், மாளவிகா, யோகி பாபுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான கதைக்காலத்துல பெரிய எதிர்பார்ப்பு வந்த இலக்கிய திரைப்படம் ரசிகர் மத்தியில ஒரு கலவையான விமர்சனம் தான் வாங்கியிருக்கு. அதனால இந்த திரைப்படத்துக்கான வசூலும் கொஞ்சம் பின்தங்கியிருக்குதான். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாட்கள் நிலையில இது வரைக்கும் 58.5 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. இது ரொம்ப ஸ்லோவான வசூல் அப்படிங்கிறதால 100 கோடி ரூபாய் வசூல் போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.